பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கான 20வது அகில இந்திய பிஎஸ்என்எல் விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா கோவை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் சங்கர் வரவேற்புரை நிகழ்த்த ஷிவ் பிரதாப் சிங் நிம்ரானா தலைமையுரையாற்றினார். தமிழ்நாடு தொலைத்தொடர்பு வட்ட தலைமை பொது மேலாளர் பனாவத்து வெங்கடேஸ்வரலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தார். விழாவில் முன்னாள் சர்வதேச டென்னிஸ் விளையாட்டு வீரர் கே.ஜி. ரமேஷ் மற்றும் கேரள முன்னாள் கூடைப்பந்து மாநில விளையாட்டு வீரர் ஆர். முரளி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதன் பின்னர் கைப்பந்து, கூடைப்பந்து மற்றும் டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றது. கூடைப்பந்து லீக் போட்டிகளில் தமிழ்நாடு அணி இமாச்சல பிரதேச அணியை 76க்கு 49 என்ற புள்ளி கணக்கிலும், கேரள அணி மகாராஷ்டிரா அணியை 58க்கு 18 என்ற புள்ளி கணக்கிலும் மற்றும் மேற்கு வங்க அணி சத்தீஸ்கர் அணியை 60க்கு 43 என்ற புள்ளி கணக்கிலும் வென்றன. கைப்பந்து லீக் போட்டிகளில் தமிழ்நாடு அணி உத்தரகாண்ட் அணியை 2க்கு 0 என்ற செட் கணக்கிலும், கர்நாடக அணி பீகார் அணியை 2க்கு 0 என்ற செட் கணக்கிலும், இமாச்சல பிரதேச அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியை 2க்கு 0 என்ற செட் கணக்கிலும் மற்றும் ராஜஸ்தான் அணி அசாம் அணியை 2க்கு 0 என்ற செட் கணக்கிலும் வென்றன. டென்னிஸ் போட்டிகளில் உத்தரகாண்ட் அணி உத்தரப்பிரதேச மேற்கு அணியையும் மற்றும் பஞ்சாப் அணி உத்தரப்பிரதேச அணியையும் வென்றன.